கைஸ், வெல்கம் பேக். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சார்ட்ஸ் எப்படி நம்ம எக்ஸல்ல கிரியேட் பண்றது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சார்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஓகே, சார்ட்ஸ் வந்து நம்மளோட டேட்டாஸை நீட்டா விஷுவலைஸா அனலைஸ் பண்றதுக்காக யூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ நம்ம டேபிள் ஃபார்மேட்லேயே இருந்தாலுமே ஒரு சார்ட்டா நம்ம கிட்ட ஒரு டிராயிங் ஃபார்மேட்ல கொடுக்கும்போது அதை பார்க்க நல்லா இருக்குமா இல்லை டேபிள் ஃபார்மேட்டை பார்க்க நல்லா இருக்குமா? அஃப்கோர்ஸ் நம்ம வந்து டிராயிங் ஃபார்மேட்ல பார்க்க தான் நல்லா இருக்கும்னு சொல்லுவோம். எஸ், அனலைஸ் பண்றதுக்கு சார்ட்ஸ் ரொம்ப மேஜர் பார்ட்டா யூஸ் ஆகுது இந்த எக்ஸல்ல. ஓகே, சோ இந்த இடத்துல எப்படி நம்ம சார்ட்ஸ் செலக்ட் பண்றது, கிரியேட் பண்றதுங்கிறதா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இது தியரி பேஸ்ல இருக்கு, இதை நீங்க உங்க ரெஃபரன்ஸுக்கு படிச்சுக்கோங்க. நம்ம இப்ப போய் எக்ஸல்ல ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்போம். ஓகே, சோ நம்ம கிட்ட இந்த டேபிள் இருக்கு. ஓகே, இந்த டேபிள் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? நான் இப்ப இந்த இடத்துல நேமு, சப்ஜெக்ட், சப்ஜெக்ட் 2, சப்ஜெக்ட் 3ன்னு சொல்லி மொத்தம் 4 காலம் இருக்குல்ல, அதை எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிறேன் வித் தட் வேல்யூவோட. ஓகேவா? ஸோ ராமு, கதிர், ராஜு, செல்வம், தருண். ஓகேவா? ஸோ இப்போ நான் செலக்ட் பண்ணும்போது நீங்க பாத்தீங்கன்னா கவனிச்சீங்கன்னா தெரியும், இந்த இடத்துலயே ஒரு குயிக் அனாலிசிஸ் சொல்லி ஒரு ஆப்ஷன் வருது, ஷோ ஆகுது. ஓகேவா? ஜஸ்ட் நான் அதை கிளிக் பண்றேன். கிளிக் பண்ணும்போது சார்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, நம்ம இந்த இடத்துல சார்ட்ஸ் மட்டும் பார்ப்போம். மீதி எல்லாம் வந்து பை சான்ஸ் வி ஹேவ் டு சி. ஓகேவா? சோ இந்த இடத்துல நிறைய சார்ட்ஸ்லயே நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கு. கிளஸ்டரிங், ஸ்டாக்கடு, ஸ்டாக்கடு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸை நீங்க வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் let's choose this one. Okay, so இந்த இடத்துல சார்ட்டை நான் சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஒரு நல்ல ஒரு பேஜ்ல வச்சிடுறேன். ஓகே, இப்போ நான் வந்து இந்த இடத்துல செட் பண்ணிட்டேங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல நீங்க பாருங்க என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, ராம், கதிர், ராஜ், செல்வம், தருண் அவங்க மார்க் எவ்வளவு எடுத்திருக்காங்கிறத பேஸ் பண்ணி சப்ஜெக்ட் 1னா ப்ளூ கலர், சப்ஜெக்ட் 2னா ஆரஞ்சு கலர், சப்ஜெக்ட் 3னா கிரே கலர். ஓகேவா? அந்த ஒரு வேரியேஷன்ல நமக்கு வருதுங்க. ஓகேவா? இல்ல எனக்கு இந்த கலர் பிடிக்கல, நான் வேற கலர் சூஸ் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க அதையும் எடிட் பண்ணிக்கலாம். சார்ட்ஸ்குள்ள உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்க எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் சார்ட்டுக்கு நீங்க டைட்டில் வைக்கலாம், சார்ட்டுக்கு நீங்க டைட்டில் வச்சுக்கலாம். அண்ட் லேபிள் நீங்க மாத்தலாம். மீன்ஸ் இந்த லேபிளுக்கு எனக்கு சப்ஜெக்ட் ப்ளூ கலர் வேணாம், கிரீன் கலர் வேணாம், கிரே கலர் வேணாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்க வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இதுதாங்க பேசிக்கா நம்ம வந்து ஒரு மார்க் ஷீட்டை வந்து நம்ம ஒரு சார்ட் ஃபார்ம்ல பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இதுலயே சார்ட்லயே உங்களுக்கு பேசிக்கா தெரிஞ்ச பார் சார்ட், பை சார்ட், எக்ஸெட்ரா. ஓகேவா? இதெல்லாம் வந்து நீங்க ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுக்கே மோர் இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஸோ அவ்வளவுதாங்க, பேசிக் சார்ட்னா இவ்வளவுதான் நம்ம இதுல இருக்கு. ஸோ இன்னும் நீங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நீட் வரும்போது நீங்க இன்னும் நல்லா மோரா தெரிஞ்சுக்குவீங்க ப்ராக்டிக்கலா ஒர்க் பண்ணும்போது. தேங்க்யூ guys, I hope you have understand this session. We'll see you in the next video. Bye. Thank you guys. Please subscribe for more.